அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். 1 கோடி புத்திரரை பெற்ற காமதேனு தான் பெறாத 2 கன்றுகளின் துன்பத்தை கண்டு இறங்கி அழுதது குறித்து பரதன் பேசுதல். பாடல் எண் 879. நாடி அன்பால் வளர்த்தவனும் நன்னெஞ்சம் கோண வாடிப்போய் கன்றிரண்டு வருந்தும் இடர் காண கோடியாக புத்திரரும் கொள்ளு காமதேனு ஆடிப்போய் அழுத மேன்மை அறத்தாய்மை வானே. இதுவே 879வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். நாடி அன்பால் வளர்த்தவனும் நன்னஞ்சம் கோண என்ற முதல் வரிக்கான விளக்கம். மிகவும் நாட்டம் கொண்டு மிகவும் ஆசை கொண்டு அன்போடு 2 கன்றுகளை வளர்த்த ஒரு குடியானவனும் கூட தன்னுடைய நெஞ்சமானது, அன்பு கொண்ட நெஞ்சமானது கோணல் அடைந்தது போல் திடீரென மாறிப்போய் அந்த கன்றுகளை மிகவும் கொடுமைப்படுத்தியதால் வாடிப்போய் கன்றிரண்டு வருந்தும் இடர் காண மிகவும் உள்ளம் துன்பமடைந்து போய் அந்த 2 காளை கன்றுகளும் மிகவும் வருத்தத்தை அடைந்ததை கண்டு கோடியாக புத்திரரும் கொள்ளு காமதேனு, கோடிக்கணக்கிலே புத்திரரை பெற்றிருந்த காமதேனு என்கிற பசுவானது அந்த 2 காளை கன்றுகளின் துன்பத்தை கண்டு அவற்றை தான் பெற்ற புத்திரர் போலவே எண்ணி உள்ளம் வருந்தி ஆடிப்போய் அழுத மேன்மை அறத்தாய்மை வாணி. தன்னுடைய உள்ளம் நொந்து வேதனைப்பட்டு போய் அந்த கன்றுகளும் தன்னுடைய புதல்வர்களே என்று எண்ணி அவற்றிற்காக இறங்கி அழுதது. அவ்வாறு தான் பெறாத அந்த 2 கன்றுகளுக்காகவும் அழுத அந்த தாய் பசுவான அந்த காமதேனுவின் உள்ளமானது அடைந்திருக்கக்கூடிய அந்த மேன்மையானது அறத்தாய்மை வானே என்று குறிப்பிடும் வண்ணமாக அறமே மிகுந்த தாய்மையின் உச்சம் கொண்ட மேன்மையான உள்ளமாக அந்த தாய்மை மிகுந்த வானமானது இறங்கி கண்ணீர் மழையை பொழிவது போலவே அந்த காமதேனு பசுவும் தான் கொண்ட தாய்மையின் உச்சத்தால் தான் பெறாத அந்த 2 கன்றுகளுக்காகவும் இறங்கி கண்ணீரை சிந்தியது. இதுவே 879வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 880வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.